நம்மளோட முழு சக்தியும் ஒரே ஒரு விஷயத்துல போட்டா என்ன ஆகும்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதோட அந்த பயங்கரமான பவர் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். ஒரு நாள் முழுக்க ஓடி ஓடி உழைக்கிறோம். ஆனா நைட்டு தூங்க போகும்போது இன்னைக்கு என்னத்த பெருசா பண்ணோம்னு ஒரு கேள்வி மனசுல வரும் பாருங்க. செம்ம பிஸியா இருந்த மாதிரி இருக்கும், ஆனா உண்மையில ஒரு அடி கூட முன்னாடி போயிருக்க மாட்டோம். இந்த ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்கா? சரி, இந்த குழப்பத்துக்கு பின்னாடி ஒரு ரொம்ப சிம்பிளான உண்மை இருக்கு. அதே இந்த பழமொழி ரொம்ப அழகா சொல்லுது. 2 முயல துரத்துறவன் ஒரு முயலையும் பிடிக்க மாட்டான். இந்த ஒரு வரிதான் நம்மளோட இந்த முழு அலசலுக்கும் வழிகாட்டியா இருக்க போகுது. இதை இன்னும் நல்லா புரிஞ்சிக்க வாங்க, ரியான்னு ஒரு இளைஞனோட கதைக்குள்ள போகலாம். ரியான் ஒரு சம திறமையான பையன், எனர்ஜிக்கு பஞ்சமே இல்ல. ஆனா அவனோட கவனம் இருக்கே, அது ஒரு பூவுல இருந்து இன்னொரு பூவுக்கு தவிர பட்டாம்பூச்சி மாதிரி. திங்கக்கிழமை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மியூசிஷியன் ஆகணும்னு கையில கிட்டார் இருக்கும். செவ்வாய்க்கிழமை உலக புகழ்பெற்ற பெயிண்டர் ஆகணும்னு பிரஷ் எடுப்பான். புதன்கிழமை புதுசா ஒரு மொழியை கத்துக்க ஆரம்பிப்பான். பாருங்க, எதையுமே முழுசா முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்தடுத்த விஷயங்களுக்கு தாவிக்கிட்டே இருப்பான். இப்போ ரியானோட பிரச்சனை என்ன தெரியுமா? அவன் எப்பவுமே ஏதோ பண்ணிக்கிட்டே இருந்தான், ஆனா ஒரு இன்ச் கூட முன்னாடி போகல. அந்த பிஸியா இருக்கிற ஃபீல் இருக்குல்ல, அது அவனுக்கு ஒரு பொய்யான திருப்தியை கொடுத்துச்சு. ஆனா உண்மை என்னன்னா, அவனோட மொத்த எனர்ஜியும் பல திசைகள்ல செதறி வீணாகிட்டு இருந்துச்சு. இந்த நேரத்துல தான் அந்த கிராமத்துல ஒரு பெரிய போட்டி அறிவிக்கிறாங்க. காட்டுல இருக்கிற ரொம்பவே அரிதான ஒரு முயலை புடிச்சிட்டு வர்றவங்களுக்கு ஒரு தங்க புதையலே பரிசு. ரியானுக்கு இதை கேட்டதும் இதுதான்டா சான்ஸ்னு தோணுச்சு. அவனும் காட்டுக்குள்ள போறான். முதல்ல ஒரு பிரவுன் கலர் முயலை பாக்குறான். ஆஹா, இது ரொம்ப ஈஸின்னு அதை துரத்த ஆரம்பிக்கிறான். அப்போதான் தூரத்துல பளீர்னு ஒரு வெள்ளை முயல் ஓடுறத பாக்குறான். உடனே மனசு மாறிடுச்சு. டக்குன்னு பிரவுன் முயலை விட்டுட்டு அந்த வெள்ளை முயல் பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் தூரம் போனதும் தான் புரியுது, ஐயையோ, இந்த வெள்ளை முயல் செம ஸ்பீடு, அந்த பிரவுன் முயலையாவது பிடிச்சிருக்கலாமே நினைச்சு அப்படியே யூ டர்ன் போட்டு திரும்ப ஓடுறான். கடைசியில என்னாச்சு? 2 முயலுமே எஸ்கேப். இங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கு. ரியான் அங்கிருந்த மத்தவங்கள விட 2 மடங்கு தூரம் ஓடிருப்பான். ஆனா நாள் கடைசியில அவனோட வலை காலியா இருந்துச்சு. பாருங்க, அவன்தான் அதிகமா உழைச்சான், ஆனா எதையுமே ஜெயிக்கல. ரியானோட இந்த தோல்விக்கு காரணம் அவனோட சோம்பேறித்தனம் கிடையாது, அவனோட ஸ்ட்ராட்டஜி தப்பு. சொல்லப்போனா இதுக்கு பின்னாடி ஒரு சயின்டிபிக் உண்மையே இருக்கு. அதுக்கு பேர் தான் ஸ்விட்சிங் காஸ்ட். அதாவது, நாம ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு நம்ம கவனத்தை மாத்தும் போது நம்ம மூளை எக்கச்சக்கமான எனர்ஜியையும் வேகத்தையும் இழக்குது. இது சும்மா ஒரு ஃபீலிங் இல்ல, உண்மையிலேயே அளக்கக்கூடிய ஒரு இழப்பு. ரியான் அனுபவிச்சது சரியா இதைத்தான். அப்பதான் கோச் மில்லர் வராரு. ரியான் ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட இந்த பாடத்தை அவர் ரொம்ப சிம்பிளா புரிய வைக்க போறார். ரியானோட தோல்வியை பார்த்தா அவரு ரொம்ப அமைதியா சொல்றாரு, ரியான், அந்த முயல்கள் ஒன்னும் ரொம்ப வேகமா ஓடல, உன்னோட கவனம் தான் 2ஆ பிளவுபட்டு இருந்துச்சு, அதுதான் பிரச்சனை. பாருங்க, இந்த ஒரு வரி ரியானோட மொத்த பிரச்சனையோட ஆணிவேரிய தொட்டுடுச்சு. இதை இன்னும் அழகா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம எனர்ஜி சூரிய ஒளி மாதிரி. அது சும்மா விட்டா காத்த லேசா சூடாக்கும், அவ்வளோதான். ஆனா அதே சூரிய ஒளிய ஒரு லென்ஸ் வச்சு ஒரே ஒரு புள்ளில குவிச்சா என்ன ஆகும்? அது நெருப்பையே உருவாக்கும். அதுதான் ஒரு முகமப்படுத்தப்பட்ட கவனத்தோட பவர். ஒரு திறமையான வில்லாளி இலக்கோட மையத்தை மட்டும்தான் பாப்பான். அவனை சுத்தி என்ன நடந்தாலும் அவனுக்கு தெரியாது. அந்த இலக்கு மட்டும்தான் அவனோட உலகம். சரி, இப்போ இந்த கதை, இந்த படம், இதுல இருந்தெல்லாம் நாம என்ன கத்துக்கலாம்? நம்ம வாழ்க்கையில இதை எப்படி அப்ளை பண்றது? ரூல் ரொம்ப சிம்பிள். ஒன்றின் விதி. ஸ்டெப் 1, உங்களுக்கான ஒரு முயலை தேர்ந்தெடுங்க. அது இந்த வாரம் நீங்க முடிக்க வேண்டிய ப்ராஜெக்டா இருக்கலாம், இல்ல நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்படுற ஒரு ஸ்கில்லா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, ஒன்னே ஒண்ணுதான். ஸ்டெப் 2, அந்த ஒரு முயலை பிடிக்கிற வரைக்கும் உங்களோட முழு கவனத்தையும் எனர்ஜியும் அதுல மட்டுமே போடுங்க. வேற எந்த முயலும் உங்களோட கவனத்தை சிதறடிக்க விடவே கூடாது. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில இப்போ நீங்க 2-3 முயல்களை ஒரே நேரத்துல துரத்திக்கிட்டு இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்தா இந்த வாரம் நீங்க முழுசா கவனம் செலுத்த போற அந்த ஒரே ஒரு முயல் எது? அத முடிவு பண்ணுங்க. அதை நோக்கி மட்டும் ஓடுங்க. கிடைக்கிற ரிசல்ட் நிச்சயம் உங்களை ஆச்சரியப்படுத்தும்.